வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ. சிஎஸ்கே நம்ம எல்லாரோட ஃபேவரட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஒரு செம்ம எக்ஸைட்டிங் மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா டிசி இன்னும் தோக்கவே இல்லை. ரெண்டு மேட்ச், ரெண்டு எக்ஸ்ட்ராடனரி வின்னோட இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே மூணு மேட்ச்சில் ஒரு வின், ரெண்டு கண்டினியூஸ் லாஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு முக்கிய அறிவிப்புங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மேட்ச் டாஸ் போட கிரவுண்டுக்கு யார் வர போறான்னா நம்ம தலை வர போறாரு. ஏன்னா இப்போதான் மைக்கேல்ஸி எக்ஸ்க்ளூசிவ் வந்து கிடையாது. மைக்கேல்ஸி சொல்லியிருக்காங்க ஷோரா இந்த மாதிரி. தெரியல. ப்ராபப்ளி. ம், ருத்ராஜ் ஏதோ இன்ஜுரி ப்ரோன் மாதிரி, கொஞ்சம் இன்ஜுரி இதில் இருக்கு, நிகில் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் இட் வாஸ் த கேஸ், ஸோ தலை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பலத்த கரகோஷத்துடன் பொட்டு வச்ச பாட்டுக்கு வர மாதிரி டாஸ் போட வருவார். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம நாஸ்டாலஜிக் மெமரியாக இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபார்மாக இல்லை, பட் அஸ் பர் ஹசீஸ் ப்ராபப்ளி. ஸ்டேட்மெண்ட். மைக்கேல் எஸ்சிபே என்ன சொல்லியிருக்கான்னா, எங்க கிட்ட ஒரு கேப்டன் இருக்காரு, எங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி அன்கேப்டு விக்கெட் கீப்பர் மாதிரி சொல்லியிருக்கான். இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கான். பட் இன்னும் ருத்ராஜ் எதுவும் அன்ஃபிட்னு சொல்லி டிக்ளேர் எல்லாம் பண்ணல. மேபி பாப்போம். இம்பேக்டாக கூட ஆடுவாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் ஆடுறாங்களே, அந்த மாதிரி கூட ஆடுவாங்க. தெரில ராகுல் எப்படின்னு திரிபாதியை பார்க்கணும். டாஸ் போட அனுப்பி விட்டா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? கள்ள கொண்டு எறிவானுங்க எல்லாம் இல்லை. கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறேன்டா. அதெல்லாம் சரி, பண்ண ஓகே. மாட்டாங்க. எவ்வளவு பெரிய லெகசி இருக்க டீம் எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண. சரி, ஓகே. நம்ம அடுத்து இப்போ ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். சிஎஸ்கே வர்சஸ் டிசி சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் கேம், 3:30 ஆரம்பிக்கும். ஸோ ஈவினிங் கேம், சென்னை பிச்சு எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நான் வந்துட்டு தான் ஆரம்பிக்கிறேன்டா. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ணணும்? ஆல்ரெடி ரெண்டு தோல்விக்கு அப்புறம் வர்றாங்க. இது வந்து ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி தான். ஏன்னா ஹார்ட்ரிக் தோல்வியெல்லாம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பயங்கர பேக் ஃபுட்டில் போயிடுவோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அண்ட் டிசி வந்து செம்ம டீம். எல்லாமே ஆல் கவர்டு, டிக் பண்ணியிருக்கிற பாக்ஸஸ் பண்ணியிருக்க ஒரு டீம். பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே செம்ம டீம். ஸோ அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சமைச்சு ஜெயிக்கலாம்? சொல்லு உன்னோட தாட்ஸ். நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவேன், அது எல்லாரும் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். நான் அஸ்வினை உட்கார வச்சுட்டு ஸ்ரேயாஸ் கோபாலை உள்ள ஆடுவேன். ம். ஒரு லெக் ஸ்பின்னர் ரெண்டு ஆப்ஷன் லெக்கியா? கிடைக்கும். பரவாயில்ல, ஒரு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், விக்கெட் டேக்கரு. அஸ்வின் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபா இருக்காருன்னு தோணுது. அவரை ஒரு மேட்ச் உட்கார வச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்ரேயஸ் கோபால். இன்னொரு வேற எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் ஓவர் டென் தான் ஆடுவேன். ஓவர் டென் வந்துட்டு கரெக்டாக மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும், அதுதான் அவங்க பண்ணணும். மிச்சப்படி ஓவர் டென் நான் ஆடுவேன். இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, ஜடேஜா வர்ற இடத்துல ஓவர் டென் அனுப்பி விடுவேன். ஜடேஜாவை வந்துட்டு நீ அப்புறம் கூட அனுப்பலாம். ஜடேஜாவுக்கு முன்னாடியே ஓவர் டென் வந்து அடிக்கலாம். அவன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பின் ஹிட்டிங் பண்ணணும்னா ஓவர் டென் அனுப்பி விட்டு அடிக்கான்னு சொல்லலாம், அவன் அடிப்பான். மிச்சப்படி பிரச்சனை இல்லை. ஓரளவு போன மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் தோத்தாங்க, அதனால பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. நான் இருந்தால் ஸ்ரேயஸ் கோபால் ஆட வைப்பேன். மிச்சப்படி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணும். ஓகே. ஸோ இது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு. அஸ்வின் அகெயின் மேபி ஒரு 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல நைட் கேம்னா ஓகே, மேபி நானும் கொஞ்சம் அக்ரி பண்ணலாம். பட் இது டே கேம். ஸோ ஒரு ஈவினிங் பிச்சு, ஈவினிங் நடக்கிற மேட்ச்னா செம்மையாக கொஞ்சம் பால் நல்லா டேர்ன் ஆகும் சேப்பாக்கில். ஸோ இந்த கேம் நான் தான் டெஃபினட்டாக அஸ்வின் தான் ஆடுவேன். பட் ஆனால் ஓவர் டென்னை நீங்கள் எடுக்கிறீங்களா? ஸோ அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணணும். பவுலிங்கில் பாருங்கள், 4 ஓவரில் 2 ஓவர் கொடுத்து அடி வாங்கி அங்கேயும் அவனோட இது வேஸ்ட்டு. பேட்டிங்லாம் பிஞ்ச் ஹீட்டர் சிவம் துபே என்ன பண்ணுறானோ அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலரை இவன் பண்ணுவான் ஓவர் டென். ஸோ அந்த மாதிரி டைமில் நீ சொன்ன மாதிரி ஜடேஜா வாங்க போய் ஜடேஜா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிங்கிள்ஸும் டூஸும் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓவர் டென்னை இறக்கி விட்டுருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அவனோட ஃபுல் சாம் கரனை இறக்குனீங்க முன்னாடி, ஓவர் டென்னை இறக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். ஏன்னா அன்னைக்கு ஓவர் டென் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 பால்ல 3 பால் 8 ரன்னோ 9 ரன்னோ அடிப்பான். ஸோ அவனுக்கு ஆனால் நாட் அவுட் வேறு. அவனுக்கு கொஞ்சம் லாங் ரன், அவன் ஒரு 10-20 பால் ஆடி இருந்தான்னா மேபி ஒரு 35 ஒரு 15 பால் 35 அடிச்சிருந்தனா கேம் நம்ம கையில் அவ்வளோ ரன் டிஃபரன்ஸ் போயிருந்திருக்காது. ஸோ இதெல்லாமே உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இது. அண்ட் அவனை 8வது 9வதெல்லாம் இறக்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணலாம். பவர் ஹிட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இருக்கிறவனே நீங்கள் 9வது இருக்கிறீங்க, அப்புறம் அந்த ரிசோர்ஸ் வேஸ்ட்டு தானே. ஸோ அப்படி பார்க்குறேன். அது இல்லாமல் அவன் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டு, ஃபாரின் பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ பவுலிங்கும் கொடுக்காம பேட்டிங்கும் கொடுக்காம பாவம் ஒரு கேட்சை வர விட்டுட்டான். ஸோ அது வந்து இது ஃபுல் ஃப்ளாப் அது மாதிரி இந்த கஷ்டமான ஒரு கேட்ச் தான். ஸ்லாட்டு. அது லிவர்ஸ் தப்பா பண்ணிட்டான். இல்லை இல்லை, மத்தபடி தான். நல்ல கேட்ச் தான். அவனோட டெக்னிக், கேட்சிங் டெக்னிக் தப்பு. அந்த டெக்னிக் மிஸ் பண்ணிட்டான் அந்த ஹைட் வரப்போ. ம். நேர வட்டியில சரி, என்ன ஓகே. கேட்டா நாடி நான் நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன், நீ ரெ- சொல்லு. ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டா தான் சொல்ல போறேன். இந்த வாட்டி 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கு.
நான் வந்து அஸ்வின் தூக்க மாட்டேன். பிகாஸ் அஸ்வின் வந்து பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கான்னா, அவன் முன்னாடி போட்ட பவர் பிளே மாதிரி போட முடியல. அது வந்து ஓகே பண்ண முடியல. ஏன்னா அவன் ரீசெண்டா பண்ண ஐபிஎல்ல வந்து ஹிடன் ப்ரூவ்ட் இன் பவர் பிளே. ராஜஸ்தான்ல யூஸ் பண்ணதாகட்டும், பழசு டெல்லி ஆகட்டும். ஸோ பவர் பிளேல போட்டு இவ்வளவு வருஷம் ஆச்சுன்றப்போ ரொம்ப ரேரா தான் போட்டிருக்கான். ஒரு ஸ்ட்ரைட் பவர் பிளே போடுறா தீக்ஷினா மாதிரி போடல. இவங்க வந்து போன வாட்டி தீக்ஷினா பவர் பிளே யூஸ் பண்ண மாதிரி அஸ்வின் யூஸ் பண்ண முடியாதுன்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போடுவான். பெரிய கிரவுண்ட்ல நீ மிட் ஓவர்ஸ்ல வந்து அவனை வச்சு ஸ்டக் பண்ணலாம். பட் எங்க மாட்டிக்கிறாங்கன்னா ஜடேஜாவும் நூறும் அங்கதான் நல்லா போடுறாங்க. சோ அஸ்வினை யூஸ் பண்ணாத சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க அந்த லூப்ல. அவங்க ஒண்ணு இந்த பவர் பிளேல இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரணும். ஓவர்டர்னை மறுபடியும் பிலீவ் பண்ணி கொண்டு வரலாம். பட் நானா இருந்தா அன்சுல் கம்போஜ் கொண்டு வருவேன். திரிபாதியை தூக்கிட்டு கான்வே கொண்டு வருவேன். கான்வே ரச்சிந்திரா வந்தா திரிபாதிக்கு பதிலா அன்சுல் கம்போஜ். எனக்கு ஒரு நல்ல பேஸ் பவுலர், அட்டாக்கிங் பேஸ் பவுலர் வேணும். டெத்லயும் ஒரு ஆப்ஷன் வேணும். இன் கேஸ் கையில அடி வாங்கிட்டான்னா எனக்கு டெத்ல போறதுக்கு ஒரு ஆள் வேணும் எக்ஸ்ட்ரா. அண்ட் பவர் பிளேலையும் நல்லா போடுவான்றதுனால அன்சுல் கம்போஜ் அந்த ஹார்ட் லென்ஸ் நல்லா இந்த சேப்பாக்ல வந்து ஹார்ட் லென்ஸ் மேபி டே கேம்ல எல்லாம் போட்டா நல்லா யூஸ் ஆகும். அண்ட் ஈவன் நைட் கேம்ஸ்லயுமே வந்து ட்ரூ பிச்சா தான் இருக்கு. ரொம்பலாம் வந்து சர்ரு புருன்னு டர்ன் ஆகிற பிச்செல்லாம் இல்லை. ஸோ எனக்கு அன்சுல் கம்போஜ் அட் டாப் வேணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் ராகுல் திரிபாதி தான். இதை கொண்டு வந்து 2 சேஞ்சஸ் கொண்டு வந்து டீமை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவேன். நீ சொன்ன மாதிரி ருத்ராஜுக்கு வந்து அடிபடுறது அப்படின்னா I'll bring ஷேக் ரஷீத். அவன் ஐடியில அதே மாதிரி தான் ஆடுவான். ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து என்னோட தாட் இல்லை. நான் அது கிருஷ்ணா சொன்னதோட ஒரு மேபி ஒரு இது அப்டேட் பண்ணி சொன்னேன். பட் என்னோட இது நான் நீ சொன்னதான்டா போவேன். கான்வே உள்ள வந்துட்டு ஓவர்டன்லாம் அவன் அந்த பொசிஷனில் என்ன பண்ணுவானே தெரியல. ஸோ இனிமே இப்போ ஒரு மஸ்ட் வின் மேட்ச் மாதிரிலாம் எனக்கு ஒரு இது இந்தியன் பண்ணும்போது இல்லடா, அன்சுல் கம்போஜ் கேன் பேட் டூ. ரொம்ப ஒர்ஸ்ட் பேட்டர் கிடையாது. நீ அது வரைக்கும் ஏன் போற? அது வரைக்கும் ஆமாம் போச்சுனாலே ஆமாம் டீம் வந்து ஆல்மோஸ்ட் காலின்னு அர்த்தம். நீ அது வரைக்கும் போக தேவையில்ல. அது வரைக்கும் நீ பேட்டிங் ஆடுறனா அங்க இருக்க பேட்டிங் ஆடி ஜெயிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருந்தா போதும். பட் அவனால பேட் சுத்த முடியும். ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு போடும்போது ஆடுவான்னு வச்சுக்கோ. ஒரு பிராவோ மாதிரி பேட்டர் கிடையாது ஓவர்டன். பிராவோ மாதிரியோ மார்க்கல் மாதிரியோ பேட்டர் கிடையாது. அந்த மாதிரி வந்து கடல்லே இல்லை இப்போ. அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ரெப்ளிகேட் பண்ண சான்ஸே கிடையாது. சோ உன்னால பேட் சுத்த முடியும் அப்படின்னா அவன் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பான். நல்ல டேலண்ட். அவனை யூட்டிலைஸ் பண்ணுன்றதுதான் எனக்கு வந்து சொல்றேன். அஸ்வின் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடுவீங்க, சிம்பிள். கரெக்ட். அதான் நானும் அதே தான். அன்சுல் கம்போஜ் இன்னொன்னு ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் ஷேக் பவுலர் வேணும். ரஷீத்லாம் கொண்டு வர மாட்டாங்க. திரும்பியும் தீபக் கூடா கிட்ட தான் போவாங்க. அதுதான் எங்க கலாச்சாரம், அதுதான் எங்க பண்பாடு. இல்ல தீபக் கூடா தான். ஷேக் ரஷீத்லாம் தம்பி நிப்பா இல்லை இல்லை கரெக்டு தீபக் கூடா தான். தான் இல்லை போவாங்க. இல்லை நீ அதான் என்னைக்கு நம்ம மாத்தி அன்னைக்கு இருக்க கொண்டு இல்லை வந்திருக்காங்க. இல்லை நம்ம அன்னைக்கு பேசினது தான் இவனை. அவங்க கொண்டு வருவாங்களோ கலாச்சாரம் பண்பாடு என்ன பண்ண மாட்டோம். நானும் நான் ஷேக் ரஷீத்லாம் நம்மளோட கொண்டு வர சொல்றேன். மாட்டேன். நம்மளோட நானும் லெவனை கொண்டு வர சொல்றேன். மாட்டேன் ஷேக் அவ்வளவுதான். ரஷீத. என்னோட நானும் கொண்டு வர ப்ரிஃபரபிள் மாட்டேன். லெவன் அவ்வளவுதான். நான் சிஎஸ்கேவோட தாட் நானும் ப்ராசஸ் ஷேக் இல்ல இல்ல ரஷீத இல்லடா. நான் நானும் கொண்டு வர இல்ல மாட்டேன் ஒரே ஷேக் ஒரு ரஷீத. நான் சொல்லிடுறேன் ஒரு நான் மஸ்ட் வின் சொல்லிடுறேன் கேம். அது ஓகே நீ சொல்றேன். ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து ஒரு டேலண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த டேலண்ட்டை திருப்பி அதே மாதிரி ஆக்ஷன்ல எடுக்கிறாங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று தாட் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்டர்-19 செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட பயங்கரமா சேஸ் பண்ணான். ஐ மீன் க்ளோஸ் டு 100. ஐம் நாட் ஷூர் அபவுட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ். பட் அந்த ஃபைட் இருக்கு அவங்கிட்ட பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்-19 எடுத்து அந்த பேட்ச்ல எடுத்தாங்க. தென் அகைன் இந்த ஆப்ஷன்ல அவனை பிக் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்போ ஏதோ ஒன்னு பார்த்துருக்காங்கன்னு நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன். அவனை ருத்ராஜுக்கு பேக்கப்பா தான் எடுத்துருப்பாங்க ஐடியலா. ருத்ராஜ் வந்து ஆடலன்னா அவனுக்கு பதிலா எவன் சொல்லிட்டு தீபக் நம்பர் 5 ஆட வச்சு நீ ஓப்பன் ஆடுன்னு சொல்லிட்டு தீபக் ஒருவேளை செஞ்சுரி அடிச்சா ருத்ராஜ் இங்க போவான். சோ அவனுக்கு பேக்கப்பா பாக்குறப்போ ஷேக் ரஷீத் ஆட வச்சுட்டு ருத்ராஜ் இப்போ இன்கேஸ் ருத்ராஜ் நீ உட்காருப்பா நீ அவனுக்கு பேக்கப்பா தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டுவாங்க. அதுக்கு எதுக்கு காம்பினேஷனை மாத்திட்டு பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. பட் பாப்போம், ருத்ராஜ் ஆடுவான்னு நம்புவோம், அவ்வளவுதான். அவன் பேட்லயே பால் பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. நீங்க என்னடா செஞ்சுரி லெவல்ல பேசிட்டு அது இருக்கீங்க? அவன் சொல்றான். அதான் அவன் இல்லடா நான் சொல்றது சிஎஸ்கேவோட ட்ரெடிஷன். நானும் மாத்த மாட்டேன். இந்த மஸ்ட் வின் கேம்ல எல்லாம் ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து ஆட வைக்க மாட்டேன். நான் கண்டிப்பா தீபக் கூட தான் ஆடுவேன். ஓகே அவ்வளவுதான். நீங்க இன்னொன்னு இல்ல ஓப்பனிங் ஆட மாட்டேன். அவன் சான்ஸ் ஓப்பனிங் அவன் சொல்லிட்டான். எதுக்கு ஆடுறான்? ஓப்பனிங் எதுக்கு ஆடுறான்? அப்படியே பேட்டிங் ஆடுற கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரப்போகுது, அவ்வளவுதானே தவிர எதுக்கு அவன் ஓப்பனிங் ஆடணும்? விஜய் சங்கர் ஒன் டவுன் இறக்குவேன் நானு. விஜய் சங்கர் ஒன் டவுன் ஆடி இருக்கான் ஜிடிக்கலாம். ஆடிருக்கான். சரி ஓகே அதான் இது பார்ப்போம் எப்படி என்ன போகுதுன்னு. இன்ஜுரி இதை பொறுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பக்கம் வந்தோம்னா டிசி டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அவங்க சைடு பயங்கர ஸ்ட்ராங்காக தெரியுதுடா. லாஸ்ட் இவங்க கூட ஆடினது எல்எஸ்ஜி கூட ஆடின 11 பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் லெவன் தான் போகும். 11ல சேஞ்சே இல்ல, சேம் லெவன் தான். நட்ராஜன் மேபி உள்ள வர சான்ஸ் இருக்கு. நட்டுவோட யாருக்கு என்னாச்சு? போவாங்கன்னு தெரியல. இன்ஜுரியா எதுவும் சரியாகலையா? இல்ல இன்ஜுரி இன்னும் அதான் அந்த நிகழ் இன்னும் கன்ஃபார்மா சரியாகலன்னு சொல்றாங்க. பட் ஆனா பவுலிங் போட்டுட்டு இருக்கான். இப்ப பர்த்டே போஸ்ட்லாம் கூட பார்த்தேன். ப்ராபபிலி அவனை ஆட வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. முகேஷ் குமார் நல்லா தான் போடுறான். யாருக்கு பதிலா வருவான் நட்ராஜன்? ஆமா
அதான் கஷ்டம். அதான் சொல்றேன், யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்லாருமே நல்லா பண்றாங்க. நடராஜன் உள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஸ்லாட் எங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி கை வைக்கணும் முகேஷ் தான். பட் முகேஷ் லைன் லென்த் செம்ம அடிப்பான். ஒரு ரைட் ஹேண்ட் பேசர் வேற, எல்லாமே லெஃப்டா போக முடியாதுல்ல. ஸோ நோ ஐடியா. நடராஜன் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா யார் தூக்குவாங்கன்றது அவங்க டெல்லி கால் தான். அந்த அந்த அவன் அண்ணனே அந்த சர்மாவா, அவன் கூட விபுல் சர்மா யாரோ அவன் பேரு தானே டெல்லியில லாஸ்ட் கேம் நல்லா அவனையும் தூக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அவனோட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவனையும் தூக்க முடியாது. பேட்டிங் ஆடுவான். ஒரே ஒரு ஸ்லாட் தான்டா முகேஷ் குமாருக்கு தான், ஆனாதான் நட்டு, இல்லன்னா சான்ஸே கிடையாது. மோஹித் சர்மா நல்லா போட்டுறாங்க, போட்டுறான். மோஹித் சர்மா இல்ல அவன் கண்டிப்பா அவ்வளவுதான், மிச்சபடி வேற எந்த சான்ஸ் கிடையாது. பட் மோஹித் சர்மா விட மாட்டாங்க. அவனும் அந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாம் இங்க யூஸ் ஆகும் டெத்ல. மினிமம் கேரண்டி பவுலர்ரா. அப்படி இப்படி ஏமாத்தி போட்டு ஒரு மாதிரி 35-39 நிறுத்திடுவான். நீ என்னதான் மோசமான டேவா இருந்தாலும். இப்போ ரொம்ப 55 அந்த மாதிரிலாம் போட மாட்டான், ஒரு நிறுத்தி போட்டுருவான். அவன் தான்டா செகண்ட் ஒஸ்ட் எக்கானமி. போன தடவை அவன் தான் போன சீசன்ல தான் கொடுத்தான், 72 கொடுத்தான், 72 ரன்ஸ். ஒரு 2 மேட்ச் போனா பட் நல்லா போட்டுருவான். ஆடலையே அவன் ஒருத்தன் தான் இருக்கான். சரி, ஓகே. டாஸ் ஃபேக்டருக்கு வரலாம். இப்போ அடுத்து டாஸ் வந்து சென்னை மதியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் டாஸ் ஜெயிச்சா நான் என்னோட சொல்லிடுறேன், டாஸ் ஜெயிச்சா அழகாக பேட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த சென்னை தேசம் ஃபீல்டிங்கை விட்டுருங்க, போட்டு ஃபீல்டிங் எடுத்து ஒரு இன்டென்ட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போட்டு 120 130 ஆல் அவுட் ஆகிடுறோம். பேட்டிங் எடுத்து பொறுமையாக 50 ஃபார் 1, அப்படி அங்கிட்டு ஒரு 95 ஃபார் 2, அதுக்கப்புறம் ஒரு 130 ஃபார் 3, அங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 180 190 அடித்தா கூட இருக்கிற பவுலரை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். அதான் என்னோட இது. மேடி, சென்னையோட டே கேம் எப்பவுமே பயங்கர ட்ரூ விக்கெட்டா இருக்கும். நாம வந்து ட்ரெடிஷ்னலா இப்ப வம்சாவளியே நம்ம பார்த்தோம்னா, ராஜஸ்தான் கூட ஆடின மேட்ச், டெல்லி கூட ஆடின மேட்ச், இந்த முரளி விஜய் அடிப்பான் பாத்தியா மதிய நேரத்துல, அந்த மாதிரி ஆடுற கேம் தான் இருக்கும். சோ இது வரைக்கும் நம்ம அந்த தோத்த 2 மேட்சுமே வந்து சேஸ் பண்ணி தான் தோத்தோம். நம்ம வந்து பவுலிங்கை டெஸ்ட் பண்ணணும். நம்ம பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ நம்ம பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்பி பின்னாடி நூர் அகமது, ஜடேஜா அவனை டிஃபெண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணாம இப்ப இந்த மேட்ச் தோத்தா கூட பரவாயில்ல, பட் டிஃபெண்ட் பண்ணி தோத்தோன்னு இருக்கட்டும். நம்ம எதுக்கு சேஸ் பண்ணி மறுபடியும் இவங்க சேசிங்னாலே டர்ன்ற மாதிரி ஆக தேவையில்ல. நம்ம மேல எந்த பிரஷர் இல்லாம டே நீங்க போய் ஆடுறா 150 அடிச்சா கூட நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆள் இருக்கா அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல நம்ம போயிட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு பல்ஸ் கிடைச்சிடும். அப்போ அது பேஸ்ட் ஆன் டாஸ் ஃபேக்டர், டாஸ் இன்கேஸ் நம்ம ஜெயிச்சா நான் சொல்றேன், அது மாதிரி நீ சொல்ற மாதிரி பண்ணிடலாம். அண்ட் ப்ராபப்ளி நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. ஓகே நம்பர் 6ல யார் வரணும் இப்படி அடிக்கணும்ன்ற ப்ரெஷர் இருக்காம நான் பெட்டரா இருக்கும்னு தோணுது. டே கேம் வேற, பால் நல்லா பேட்டுக்கு வரும். அண்ட் அந்த 5-6 மணில அந்த சி பீஸ்ல கொஞ்சம் இந்த இது கிடைக்கும், ஸ்விங் கிடைக்கும் அந்த ட்விலைட் டைம்ல. அந்த ட்விலைட் டைமை கலில் அகமது யூஸ் பண்ணி டாப் ஆர்டர் காலி பண்ணலாம். ஏன்னா அங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் நம்ம எல்ஐ சாமி அங்க இருக்காரு, அது பார்த்தா கொஞ்சம் கண் கலக்கும். சோ வேஃப் அடிக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே கிரிஷ், நீ சொல்லு. நான் பவுலிங் தான் போடுவேன். தெரியும், நாங்க பேட்டிங் டம்ல, நீ பவுலிங் தான் சொல்லு. நான் பவுலிங் தான் போடுவேன். ஏன் அப்படின்னா, அது என்ன எங்களால சேஸ் பண்ண முடியாதா அப்படின்றத சேஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் நான் பவுலிங் தான் போடுவேன் நான். அது இன்னொன்னு வந்துட்டு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச் போன தடவை பஞ்சாப் கூட நம்ம தோக்கும்போது பஞ்சாப் சேஸ் பண்ணி தான் ஜெயிப்பாங்க. இங்க சென்னைக்கு நம்ம எவ்வளவு 200 ரன், இப்ப நம்ம 200 ரன்னையே டிஃபெண்ட் பண்ண முடியல. நீங்க 150 தான் அடிச்சா மத்தியானம் லாஸ்ட் டைம் பவுலிங் இல்லடா, அப்படி சொல்ல முடியாதுல. அதுதான்டா சொல்றேன், கம்பேரிசன் பார்க்கணும். போன மேட்ச் அப்ப லக்னோல கூட தான் ஸ்டாயினிஸ் அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு தடவை அடிக்கிறான் 211 ஜெர்சிங்லாம். சோ பஞ்சாப் கூட எப்பவுமே ஏதாவது ஒரு கேம் சொதப்புவோம். சோ அதுதான் நம்ம இப்ப இருக்க ரிசோர்சஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. அவன் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கு, நம்ம தாட்ஸ் வேற மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு ஒபினியன். இல்ல நான் பவுலிங் தான் சொல்ற மாதிரி எடுத்தோன்னே பவுலிங் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 160 170 வந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு நான் சேஸ் தான் பண்ணுவேன். 170 நான் எடுத்துக்குவேன். 170 எடுத்து நான் சேஸ் தான் அடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் 200 அடிப்பாங்க, அடிக்க சொல்றேன். நல்ல டீம் கூடாது, நல்ல டீமா. நான் நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு தோனி தான் கேப்டன்னா நாளைக்கு ஸ்பின் சோக்க போட்டு விட்டுருவாரு அவரு. அது ஒண்ணு இருக்கு, ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. அதுதான் அவன் யூஸ் பண்றது வேற மாதிரி யூஸ் பண்ணுவான். தோனி அஸ்வின் 16 ரன் கொடுத்தாலும் அடுத்த ஒரு திருப்பி கொடுப்பான் தோனி. அதுதான் தோனி. அது திருப்பி ருத்ராஜ் கொடுக்க மாட்டான் பயந்துட்டு. அது ஒண்ணுதான், அதுதான் டிஃபரன்ஸ். சின்ன சின்ன கால் எடுக்கிறது தான் பெரிய கேப்டன்ஸோட டிஃபரன்ஸ். அதுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வரும்டா. நீ அவ்வளவு சீக்கிரம் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பேசர் சூஸ் பண்ணி பழகிட்டான். ஸோ இட் வில் டேக் டைம்.
பாப்போம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் மாப்ள, நம்ம வந்து இந்த இன்கேஸ் நான் இப்போ இந்த கேம் வந்து நான் டிசிக்கு தான் ரூட் பண்றேன். டிசி 51 சென்னை 49. ஏன்னா வந்து இருக்க காம்பினேஷன் செட் ஆகல. அண்ட் மோர் ஓவர் அவங்க அந்த பேலன்ஸ் இல்ல, ருத்ராஜ் கேக்கோட அந்த இன்ஜுரி அதெல்லாம் பாக்குறப்போ ஐ எம் கம்ப்ளீட்லி கிவிங் 51 ஃபார் டிசி, 49 ஃபார் சிஎஸ்கே. இன்கேஸ் சிஎஸ்கே இந்த கேம் அடிச்சாங்கன்னா பயங்கரமான கான்பிடன்ஸ் வரும். ஏன்னா தோக்காத ஒரு டீம் அடிச்சிருக்காங்கன்னப்போ அந்த ரிதம் கிடைக்கும். அண்ட் பேக் டு பேக் வின் பண்ற கேமும் வந்து இப்போ இந்த கேம் டிசி, நெக்ஸ்ட் கேம் பஞ்சாப் அடிச்சிட்டோம்னா தென் நம்ம கம்ஃபர்டபுளா உள்ள டாப் 4 காம்படிஷன்ஸ்குள்ள வரலாம். சோ இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்றத இந்த மேட்சும் நெக்ஸ்ட் மேட்ச் தான் நமக்கு டிசைட் பண்ணும். இந்த 2 மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னா சட்டரை சாத்திட்டு ஓகே நெக்ஸ்ட் சீசன் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடணும். இந்த இந்த 2 மேட்ச் நமக்கு பேக் டு பேக் அடிச்சதுன்னா ஓகே மேலே ஏறி வரும், நெக்ஸ்ட் என்னன்றது பார்ப்போன்ற மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் சீசன் போக போகுதுன்றது என்னோட கெஸ். சரி ஓகே கிரிஷ், நீ சொல்லு. சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க 70-30 இல்ல 60-40 மட்டும் சொல்லு. 99-1. 80-20 சிஎஸ்கே. 80-20 சூப்பர்டா. ஓகே, என்னோட ப்ராபபிலிட்டி அதான். நான் வந்து எப்படின்னா எனக்கு மைண்ட் ஹார்ட் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஆசைப்படுறோம், அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே. ஆனால் மைண்டு சொல்கிறத வச்சு தான் நம்ம ப்ராபபிலிட்டி இங்கே கொடுக்குறோம். இந்த 3 ஃபேக்டர் தான்: ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்து, ப்ரீவியஸ் மேட்சோட கான்ஃபிடன்ஸ், இந்த வின்னோட ரேஷியோஸ் அதெல்லாமே, அண்ட் ஆல்சோ அவங்க டீம் ரிதம். காம்போசிஷன், இதை பொறுத்து தான் நம்ம கொடுக்குறது. அதை வச்சு ஜென்யூனாக கொடுக்கணும்னா டிசி தான் அப்பர் ஹேண்ட் சொல்லுவேன். ஸோ டிசி வந்து ஒரு 53 இந்த மேஜிக் நம்பர் மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 47. ஸோ கன்சிடரிங் அந்த வின் இதெல்லாமே. பட் ஆப்வியஸாக சிஎஸ்கே ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் அந்த இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நீ எனக்கு மார்க் போடுன்னு கேட்டால் 53 டிசி, 47 வந்து சிஎஸ்கே. ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இம்பாக்ட் பிளேயர் போயிடலாமா? இல்லை, நம்ம இதுக்கு இம்பாக்ட் போகிறதுக்கு பிளேயர் முன்னாடி பண்ணிட்டோம். இம்பேக்ட் பிளேயர் போகலாம்டா. ஒரு ஃபேண்டசி 11 டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பேக்ட் பிளேயர் ஒன்று போயிடலாம். மேட்சப்ஸ் எப்படி இருக்கும் இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அன்னைக்கு அவங்க ஆடணும், அண்ட் டிசி ஜெயிக்கணும்னா அன்னைக்கு யார் ஆடணுங்கிறத அவன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரிஷ், நான் அவன்கிட்ட வந்து கேட்குறேன். நான் சிவம் துபே இந்த மேட்ச் நல்லா ஆடுவான். சிவம் துபே விசஸ் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷல் பட்டேல், அந்த 3 ஸ்பின்னர்ஸ் சிவம் துபே நல்லா டேக் ஆன் பண்ணுவான்னு தோணுது. அக்ஷர் பட்டேலா? ஓகே, அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல், குல்தீப், அந்த விப்ராஜ், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்றது பார்க்கணும். நான் நல்லா ஹேண்டில் பண்ணுவான்னு தோணுது. ஓகே, மேடி உன்னோட அதை சொல்லு. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். கேஎல் ராகுல். நீ வந்து ஆப்ஷன்ல பார்த்தனா தெரியும். கேஎல் ராகுல் வந்து 13.5 கோடி வரைக்கும் சென்னை போனாங்க. ஸோ கேஎல் ராகுலுக்கு இந்த மாதிரி பிச்சு வந்து கொஞ்சம் ஐடியலா இருக்கும். ஏன்னா எப்போ வந்து அடிக்கணும் எப்போ அடிக்கக்கூடாதுன்றது ஓரளவுக்கு அவன் ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவான். இன்கேஸ் 7 விக்கெட் விழுந்தது, கலில் அகமத் வந்து யூஸ்வலா 7 விக்கெட் எடுத்துட்டு இருக்கான், 2 விக்கெட்ன்றத. கேஎல் ராகுல் நம்பர் 4 வருவான். ஸோ கேஎல் ராகுல் வெர்சஸ் த ஸ்பின் நூர் அகமத் அண்ட் தென் ஜடேஜா. இந்த ஒப்பீனியன். ஒருவேளை கேஎல் ராகுல் அடிச்சிட்டான்னா சிஎஸ்கே காலி, இல்லைன்னா கஷ்டம். கேஎல் ராகுல் ராகுல் தெரியும்ல, ராகுல் கேஎல் ராகுல் தான் நமக்கு எல்லாத்தையும் கூப்பிடுற பேரு. நமக்கு தெரிஞ்ச பேரு சியான் ராகுல். எந்த கெட்ட போட்டாலும் முதலா வந்துருவாரு. அதனால அவர் ராகுல் சீக்கா பாய்ஸ் தான். ஆமா, அது மாதிரி சொன்னா. பட் நம்ம இதுல அதுதான் எனக்கு அதான் கேஎல் ராகுல் நல்லா ஆடுதான். அவனுக்கு இந்த மாதிரி இடம்லாம் நல்லா சூட் ஆகும். ஸோ நூர் அகமது அவன் அடிச்சிட்டான்னா தென் நூர் அகமது இந்த கேஎல் ராகுல் மெட்ராட் காம்படிஷன் தான். ஸோ இந்த காம்பினேஷன்ல யார் வின் பண்ணுவாங்க அவங்க தான் சிஎஸ்கே மேட்ச் சீல் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். இப்போ கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஃபேண்டசி நம்ம ரூல்ஸ் படி மேடி சொல்றா 2 பாயிண்ட்ஸ், சாரி 2 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஈச் டீம். ஆமா, கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்கு டெல்லியில. சென்னையில வந்து ருத்ராஜ், அதுக்கப்புறம் பவுலிங்ல வந்து நூர் அகமது. கிரிஷ். ஜவீந்தர் ஜடேஜா, சிவம் துபே, அங்க வந்துட்டு ஃபேஃப் அண்ட் இன்னொரு ஆள் யாரு பவுலிங்ல வந்துட்டு குல்தீப் யாதவ். ஓகே, நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஃபேஃப் நல்லா இதுடா, ஏன்னா சென்னையில் பிறந்த சவுத் ஆப்பிரிக்க தமிழ் பையன் ஃபேஃப். நல்ல சாய்ஸ் தான். ஃபேஃப் போன நினச்சா அவன் எடுத்துட்டான். வேற யார் இருக்கா? ஸ்டப்ஸு போகிறோம்டா. ஸ்டப்ஸு கொஞ்சம் ஆடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணால் ஸ்டப்ஸு. பவுலிங்கில் வந்து ஸ்டார்க்கு எப்பயுமே அந்த ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பான். ஸோ ஸ்டார்க்கு எடுத்துட்டேன். ஓ, ஸ்டார்க்கு எடுத்துட்டியா? அப்போ வேற யார் இருக்கா? முகேஷ் குமார் எடுத்துட்டீங்க, குல்தீப்பும் எடுத்துட்டீங்க. கலில் அகமது டிசிடா, டிசி முதல் சொல்லணும், முடிக்கணும்ல. இவன் இருக்கான், முகேஷ் குமார் இருக்கான்.
முகேஷ் குமார். சரி, ஓகே. முகேஷ் குமார் அண்ட் அக்ஷர் ஸ்டப்ஸ். பட்டேல் இருக்கான். அக்ஷர் பட்டேல் பவுலிங் போடுவான், பேட்டிங் ஆடுவான். அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் எடுக்கலையா நீங்க? நீதான்டா எடுத்த அக்ஷர் பட்டேல. அக்ஷர் பட்டேல் நான்லாம் அவன் எடுக்கல. தான் எடுத்து. நான்லாம் எடுக்கல. ஓகே, யார் நான் எடுக்கலாம்? குல்தீப்பும் அப்போ டூப்ளசிஸ் தான் குல்தீப் எடுத்தேன். சரி, ஓகே. அப்போ அக்ஷர் பட்டேலும் ஸ்டப்ஸும். ஸோ சிஎஸ்கேல வந்து 100 எடுத்துட்டீங்க. ஐ வில் கோ ஃபார் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஒரு டே கேம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுவாங்க. ரச்சின் ரவீந்திராக்கு நல்லா ஆடி ஒரு செஞ்சுரியே அடிக்கலாம் அந்த ஒரு மாதிரி வேர்ல்ட் கப். ஏன்னா எப்பயுமே பெரிய 100 அடிப்பான் ரச்சின் ரவீந்திரா. ஒரு கம்போசிஷனாக ஆடுவான். ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு போகிறேன். இன்னைக்கு அடிக்கணும். டீமுக்கும் நல்ல, அவனுக்கும் நல்லது, டீமுக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய நல்லது. பவுலிங் வந்து பத்திராலாம். ஸோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ விக்கெட் டூல வாய்ப்பு இருக்குது. ஸ்டப்ஸு, விப்ராஜ் எல்லாம் அடிப்பானுங்க நல்லா. ஸோ அந்த டைமில் வந்து மிடில்லேருந்து ஃபேஸ் பண்ணி போடுறதுக்கு விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் பத்திரானா. ஸோ இதுதான் நம்மளோட தாட்ஸ். நானும் மேடியும் டிசிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கோம் பேஸ்ட் ஆன் இந்த ஃபேக்டர்ஸ். விஜய் கிறிஸ் வந்து பிடித்தால் பிடி, அடித்தால் இடி, 80க்கு 20 அப்படின்னு சிஎஸ்கே ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கான். ஸோ நாளைக்கு மதிய கேம் செம எக்ஸைட்டாக இருக்க போகுது. டிக்கெட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேட்சை பாருங்கள். செம எக்ஸைட்டிங் வேணுமா கான்டெஸ்டாக டிக்கெட் இருக்கும். விஜய்? ஒரியா டிக்கெட்? வரேன். நான் அடுத்து நிறைய மேட்ச் இருக்குது, வரேன். சரி, ஓகே. நம்ம மேட்சை முடிச்சுட்டு நைட் மேட்ச் வேறு ஒன்று இருக்குது. அதோட ப்ரிவ்யூ வந்து பண்ணலாம். சேர்த்து ரெவி போடலாம். சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ரிவ்யூ போடலாம். அந்த மேட்ச்சில் சந்தோஷமான ரிவ்யூவாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஆனந்த ரிவ்யூவாக இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ ஹோப் ஃபார் அ வின் அப்படின்னு தான் அதோட இதை முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ நம்ம அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திப்போம். எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் டீம் தாட் ப்ராசஸ், ருத்துராஜா, தோனி கேப்டன்சி அப்படின்னு நிறையா விஷயங்கள் இந்த மேட்ச் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ நல்ல மேட்ச்க்காக வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் பாய். தேங்க்யூ.